ஐஎன்எஸ் கவுண்டியா இந்திய கடற்படையால் அஜந்தா குகை ஓவியங்களில் காணப்படும் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கப்பல் ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய முறையில் ஆணிகள் இல்லாமல் தையல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு பாய்மர படகு. இந்தியாவின் பண்டைய கடல்சார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கவும் நவீன கடற்படையின் எதிர்கால தேவைகளை மனதில் கொண்டு அதன் கடற்படை வரலாற்றை நினைவூட்டவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இயந்திரம் இல்லாததால் பாய்மரங்கள் மூலம் மட்டுமே இயக்கப்படுகிறது. இது கடற்படையினரின் குழுப்பணி மற்றும் திறமையை காட்டுகிறது. கப்பலில் 2 தலை கொண்ட கழுகு சின்னம் உள்ளது. இது கடம்பா ராஜ்யத்தின் கடற்படை வலிமையை குறிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தேக்கு மரங்கள் பயன்படுத்தப்பட்டு கேரளா கைவினைக் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. மே 21, 2025 அன்று இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. இந்த கப்பல் இந்திய மாலுமி கவுண்டின்யாவின் பெயர் இக்கப்பலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இவர் கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் அப்பவே தென்கிழக்கு ஆசிய நாட்டுக்கு கப்பல் மூலமாக பயணம் செய்தவர். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, ஐஎன்எஸ் கவுண்டின்யா கப்பல் முதல் முறையாக இந்தியாவிலிருந்து எந்த நாட்டுக்கு பயணம் செய்தது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓமன் நாட்டுக்கு. குஜராத்தின் போர்பந்தர் துறைமுகத்திலிருந்து ஓமன் நாட்டிற்கு இந்த கப்பல் முதல் பயணத்தை தொடங்கியது. இதனை இந்திய பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 30/12/2025 அன்று தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு.